Praise God. Thank you, Jesus. இந்த வாரம் நம்ம biblical meditation 3. ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா ரைச்சியஸ் பர்சன் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்துருக்குறோம். ஸோ அவங்களோட தலையில் பிளெஸ்ஸிங்ஸும் அவங்களுடைய நாவு வந்து ஒரு வெள்ளியை போல் பியூராக இருக்கும்னு பார்த்தோம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா எப்படி நம்மளை டூ திங்ஸ் பார்த்தோம். ஒஃபெண்டர் அண்ட் ஒஃபென்ஸ், எம்பாரஸ்மெண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ். இதை எப்படி நம்ம வந்து கிராஸ்க்கு அனுப்புறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வாரம் வந்து சேம் அதோட கண்டினியூஷனாக ஹவு டு ஃபைண்ட் த நியூனஸ் ஆஃப் அவர் லைஃப், புதிய வாழ்வு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பிரைஸ் காட். நீதிமொழி 17வது அதிகாரம் 20வது வசனம். இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவு உள்ளவன் தீமையில் விழுவான். So crooked heart is not in line with how God created it. அதாவது மாறுபாடு ஆன இது என்ன, க்ரூக்கட் ஹார்ட். எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ஏமாந்து போறதுனா மற்றவங்க நம்ம ஏமாத்துறது, நாமே ஏமாத்திக்கிறது. அதாவது நம்ம கரெக்டா இருக்கிறோம் கடவுளுக்குள்ளோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், இல்லை நம்ம கரெக்டா ப்ரேயர் பண்ணிக்கிறோம் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா நம்ம ஏமாத்திக்கிறோம் சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னா கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verses 9-10. ஸோ ஆதாம் வந்து ஒரு க்ரூக்கட் ஹார்ட்ல இருந்தார். அவர் அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, விழுந்து போனார். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி லைனா நம்ம போகாத போது அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம க்ரூக்கட் ஹார்ட்டா எல்லா காரியங்களும் நம்ம வந்து கரெக்டா நம்பி ஏமாந்து போயின்னு இருக்கிறோம். இதுதான் இந்த வசனம் பேசுது. 2:9-10. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். யாருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோமா நம்ம? அவருக்குள்ள. Praise God. ஃபர்ஸ்ட் அங்க வேர்ட் என்ன இருக்குன்னா, அவர் வந்து முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து பரிபூர்ணத்துல வாசம் செய்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிமா. ஏனென்றால் தேவ தத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் யாருக்குள்ள வாசமாவதா இருக்குதா? பரிபூர்ணம் யாருக்குள்ள வாசம் செய்தா? ஏசு கிறிஸ்துக்குள்ள. அதுக்கப்புறம் அதுல என்ன இருக்குது, நாம அவருக்குள்ள பரிபூர்ணமாகிறோம். அவருக்குள்ளதான் நம்மளால கம்ப்ளீட் ஆக முடியும், தவிர யாருனாலயோ எந்த மனுஷர்னாலயோ எந்த மணி மெட்டீரியல்னாலயோ நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் என்னோட லைஃப் கம்ப்ளீட்டு, எனக்கு இவ்வளோ மெட்டீரியல் இருக்கு என் லைஃப் கம்ப்ளீட்டு, அப்புறம் இந்த மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிறவங்க என் லைஃப் கம்ப்ளீட்டு நம்ம சொல்லவே முடியாது. இவ்வளோலாம் இருந்து நீங்க கம்ப்ளீட் நினைச்சா அதுதான் க்ரூக்கட் ஹார்ட். அப்படிதான் ஏமாந்து போறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரம் தான் நம்மளால என்ன ஆக முடியும், கம்ப்ளீட் ஆக முடியும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் இது இப்போ ஆண்டவர்கிட்ட இது வேணும் அது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். நிறைய ஃபாஸ்டிங் பண்றோம், நிறைய ப்ரேயர்ஸ் பண்றோம், அவங்க கிட்ட ஜபிச்சுக்கோ எங்க ஜபிக்கோ, அந்த கோயிலுக்கு போகலாம், இங்கே பவர்ஃபுல் ப்ரேயர் ஆகுது, அது வேணும் இது வேணும். ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா, we are complete in him. நமக்கு எப்போ புரிதல் இல்லாம ஆகுதுன்னா, எப்போ நம்ம வந்து அதாவது அவருக்குள்ள நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம், நமக்கு எந்த லேக்கோ இல்லைன்னு எப்போ நம்ம புரிஞ்சு கொள்றது இல்லையோ அப்பதான் நம்ம வந்து அங்கங்க நம்ம வந்து தேடின்னு போவோம். எல்லா மிரிக்கிள்கோ இங்க ஒரு பவர் இருக்குது, அங்க ஒரு ப்ராஃபஸி இருக்குதுன்ட்டு ஓடுவோம். ஏன்னா இஃப் ஐ எம் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட், நான் இயேசுக்குள்ள கம்ப்ளீட்டா இருந்தேன்னா அப்ப என்ன நடக்கும்னா, நான் ஃபினான்ஸா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஹோல்னஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் பாசிட்டிவா. நான் ஆண்டவருக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கிறேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி we need to experience health, finance and completeness, wholeness of relationship. அப்போ இன்னைக்கு ஒரு வேளை நான் வாழ்க்கையில இன்னைக்கு நான் அனுபவிச்சுங்கிற ஃபினான்ஷியலா நான் ப்ராப்ளம்ல இருக்கிற, ஹெல்த்ல ப்ராப்ளம்ல இருக்கிற, இல்லை எந்த காரியத்துல சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொன்னா நம்ம இன்னுமே என்ன நம்பலையா, இன்னுமே இயேசு கிறிஸ்துக்குள்ள முழுமையா இருக்கிறோங்கிற நம்பிக்கையே இல்லை, நமக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. என்னைக்கு நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ அப்போ நம்ம என்ன ஆகுமா, நம்ம ஆவியில் இருக்கிற, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு வசனத்துல என்ன சொல்லுது, எபிசியன்ஸ் 1:3 எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். எதுல கொடுத்துட்டேன்? உங்க ஆவியில கொடுத்துட்டேன். யாருக்குள்ள கொடுத்துருக்குற? இன் கிரைஸ்ட். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கணும், we cannot change the spirit. யாவியை நான் மாற்ற முடியாது, யாவியை நான் மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது?
ஏன்னா ஆவி ஆல்ரெடி தேவனுடைய ஆவி, அது கிறிஸ்துவின் ஆவி, அவருக்குள்ள நம்ம ஃபுல்லா இருக்கிறோம், அவர் தான் நமக்குள்ள ஃபுல்லா இருக்கிறார். ஸோ ஆவி ஆல்ரெடி கம்ப்ளீட்டா இருக்குது நமக்குள்ள ஆவி, ஸ்பிரிட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட். ஆனா ஏன் பின்ன அது வெளிப்பாடு ஆக மாட்டேங்குது? இப்போ நான் எனக்குள்ள ஆவி, ஆண்டவருடைய ஆவி இருக்குது, நான் வந்து அவருக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கிறேன், என் ஸ்பிரிட்ல எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி கம்ப்ளீட் பரிபூர்ணமா இருக்குது. ஆனா ஏன் அது வெளிப்பட மாட்டேங்குது? என் ஃபினான்ஸ்ல, என் ஹெல்த்ல, என்னுடைய வேற சிச்சுவேஷன்ஸோ, வேலை மேலே, எல்லாத்துலயுமே ஏன் வெளிப்பாடாக மாட்டேங்குது? why it is not revealing out? ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம்? ஸ்பிரிட் உள்ள கம்ப்ளீட், அதை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது, அது ஆண்டவருடைய ஆவி, அது உள்ள இருக்கு. பட் நம்ம வந்து சேஞ்ச் ஆகிறோன்ட்டு இன்னுமே அந்த கம்ப்ளீட்னஸே புரிஞ்சுக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நம்பிக்கைக்குள்ள வரணும்னா, என் ஆவி ஏசு கிறிஸ்துவோடையது, எனக்குள்ள இருக்கிற ஆவி ஏசு கிறிஸ்துவோடையது. we are complete in him. praise God. அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, அதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இன்னும் ஃபினான்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அந்த கம்ப்ளீட்னஸ், ஏன் இன்னும் ஹெல்த்ல அந்த கம்ப்ளீட்னஸ் நம்ம பார்க்கல? praise God. அப்போ என்னன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், we think God has to do it, ஆண்டவர் செய்யணும், நமக்கு செய்யணும், ஆண்டவர் செய்வாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? we are begging and praying. இது செய்யணும் ஆண்டவர், இது செய்யுங்க ஆண்டவர். அதுதான் சொல்றாரு எஃபிஷியன்ஸ் 4:22-24 என்ன இருக்குது? பழைய மனிதனை எடுத்துட்டு put off the old man and wear on the new man. praise God. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி செய்ய போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறது இல்ல. ஆண்டவர் நமக்கு எப்படி செய்ய போறாரு, என்ன செய்ய, but it is how I am going to experience what God has already done it. தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறாருன்ட்டு இல்ல, நான் என்ன பண்ண போறேன், என் தேவன் எனக்குள்ள பரிபூர்ணமா கொடுத்திருக்கிற அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன், அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கோம்? என் தேவன் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா, என் தேவன் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா, ஆண்டவரே இது செய்யுங்க அது செய்யுங்க, அது இல்லை. நான் என்ன செய்ய போறேன், என் தேவன் எனக்கு ஆல்ரெடி எனக்குள்ள பரிபூர்ணமா கொடுத்த விஷயத்த நான் எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண போறேன், அதுதான் நான் பார்க்க போறேன். praise God. how to experience salvation, எப்படி ரட்சிப்பை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது? praise God. hallelujah. behavior, emotions, health, finance, இதுல எல்லாம் எப்படி ரட்சிப்பை பார்க்கறது, எப்படி salvation, how to experience newness of life, இதுதான் இன்னைக்கு எப்படி நம்ம அந்த புதிய வாழ்வை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த புதிய வாழ்வை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம்? how does the new image look like? அந்த புதிய சாயல், புதிய மனிதன் எப்படி இருக்குது? how do we look like? அந்த புதிய இமேஜ் நம்ம இருக்கிறோம்னா how do we look like? என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். we need to reprogram. நம்ம வந்து மூணாவது வாரமா நம்ம பார்த்துக்கிறோம் எப்படி நம்மள ரீப்ரோக்ராம் பண்றது, திருப்பி எப்படி நம்ம வந்து சீரமைப்பு, ரெஸ்டரேஷன் எப்படி நம்ம பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். முதலாவது காரியம் என்னன்னா, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய புதிய மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும். I have to find my new man. I have to find my new image first. Second thing நம்ம என்ன பார்க்க போறோம்னா, how are you going to wear on the new man? எப்படி அந்த புதிய மனிதனை நீங்க அணிந்து கொள்ள போறீங்க, எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, எப்படி அதை அணிந்து கொள்ள போறீங்க? ஒரு கோட் இருந்தாக்கா எப்படி நம்ம உள்ள ஃபிளிப்னு பண்ணுவோம், we just flip into the coat. ஒரு புதிய மனிதன் அந்த உடைய நம்ம எப்படி போடுறோமோ அந்த புதிய மனிதன் நம்ம மேல போட்டுக்கணும். எப்படி அப்படி போடுறதுனால என்ன நடக்கும்னா ஃபுல்னஸ். ஸோ how to experience the newness of life. praise God. நம்ம ஞானஸ்தானம் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஞானஸ்தானம்னா நம்ம நிற்கும்போது சிலுவையில் நம்ம நிற்கிறோம், புதைக்கப்படுறோம், நம்ம திரும்பி ரைஸ் ஆகும்போது நம்ம என்ன வரோம், இறந்து போகிறோம், we dead. and யார் வெளியில வர்றது? இயேசு கிறிஸ்துவர். praise God. இதை நம்ம பார்த்துக்கிறோம். அந்த பழைய மனிதன் செத்து போகிறான் உள்ள. அப்ப நம்ம ஏந்திக்கும் போது நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, உங்களை சிலுவையில மரித்தபடி நீங்க பார்க்க போறீங்க. நான் சிலுவையில் மரித்தேன்.
இந்த காரியம் நான் எழும்பும் போது ஆவியானவர் எழும்புறாரு, நான் இல்ல, நான் செத்து போயிட்டேங்கிற காரியம் உங்களுடைய, இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் 2 விதமான மைண்ட். ஒன்னு என்ன, ஃபோக்கஸ்டு மைண்ட், இன்டெலெக்சுவல் மைண்ட், நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த மைண்ட், நீங்க எது ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது. இன்னொன்னு என்னது, சப்கான்ஷியஸ் மைண்ட். எல்லாமே போய் எங்க அடங்கி நம்மள வந்து அதாவது என்ன பண்ண அதிகாரி பண்ணோம், அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நீங்க செத்துட்டீங்க, இந்த உலகத்திற்கு காரியத்துக்கு செத்துட்டீங்க, எல்லா விதமான உலகத்தின் பிரச்சனை, போராட்டம், என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்க எல்லாத்துக்கும் நீங்க செத்துட்டீங்க, நீங்க சிலுவையில் நீங்க செத்துட்டீங்க, நீங்க ஆவில பிறந்திருக்கிறீங்கன்ட்டு உங்களுடைய ஃபோக்கஸ்டு மைண்ட், இன்டெலெக்சுவல் மைண்ட் அக்ரி பண்ணா மாத்திரம்தான் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போகும். இந்த மைண்ட் அக்ரி பண்ணீங்க, பாக்குற காரியம் அக்ரி பண்ணலன்னா காரியங்களுக்கு, இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது போகாது. அது எப்போ போகுமோ அதுதான் ரியாலிட்டியா மாறும், அதுதான் உண்மையா மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால ஒன்றும் முடியாதுன்னு உங்களுடைய ஃபோக்கஸ் மைண்ட்ல இருந்துச்சுன்னா இப்போ எங்க அது போகுது, சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகிறதுனால என்னவா மாறுது, உண்மையா ரியாலிட்டியா மாறுது. அப்போ என்னால இந்த உலக பிரகாரமான காரியத்தை விட்டு விட முடியாது, எனக்கு இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு கர்த்தருக்கு விரோதமா எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் என் வாழ்க்கை, நான் இப்படிதான் வாழ்வேன், ஆண்டவரை பின் நோக்காம, ஆண்டவர்கிட்ட எந்த காரியத்தையுமே முன் வைக்காம, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் இங்க இன்டெலெக்சுவல் மைண்ட்ல எது போகுதோ அது வந்து எங்க போய் உட்காருது, சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ அது என்ன நடக்குது, ரியாலிட்டியா. ஸோ நீங்க எந்த நெகட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியாதா, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், சாகுற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சாகுற வரைக்கும் நோவுல தான் அவதிப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, இங்க ஃபோக்கஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா அது இப்போ இங்க எங்க போகுது, என்னோட வேலையில எனக்கு ஒரு நாள் முன்னேற்றமே வராதா, இதே தான் இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு இன்டெலெக்சுவல் மைண்ட் நினைச்சா அது சப்கான்ஷியஸ் மைண்ட் போகுது. எப்பவுமே இந்த மாதிரியான கொடுமைதான் அனுபவிக்கணுமா வாழ்க்கையில அப்படின்னு நீங்க நினைச்சீங்க இங்கன்னா அதுதான் இங்க போகுது. அப்ப அது சப்கான்ஷியஸ் மைண்ட் அது போகும்போது என்ன நடக்குது, ரியாலிட்டி. அப்ப அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கும். பிரைஸ் காட். அப்ப என்னன்னா, இப்ப நம்ம பேப்டிசம் எடுக்கிறோம், வாட்டர் பேப்டிசம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா ஜலத்தினாலும் நீரினாலும் ஞானஸ்தானத்துக்குலாம் பரலோகம் போக முடியாது. இப்ப அது வசனமா இருக்கலாம், ஆனா அது அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நீங்க பரலோகம் போறது இல்லை. ஓகே, என்ன அர்த்தம் அப்ப அதுக்குன்னா, உங்களுடைய மைண்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் செத்துட்டேன், நான் ஆவியில பிறந்துட்டேங்கிறது தான் இதை நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. இதுதான் உங்களோட அடையாளமா எடுத்துட்டு வர்றீங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நான் செத்தாச்சு, இப்ப நீங்க இன்டெலெக்சுவல் மைண்ட்ல நீங்க ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, இப்ப அது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகுது, என்னவா போகுது, என்னவா எனக்கு போயிருக்கு, நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், இதுதான் போயிருக்கா அப்படின்னா நீங்க அதை நீங்க ரினியூ பண்ணும். ஏன்னா அது என்னன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் செத்துட்டேன், என்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களுக்கோ, என்னுடைய எல்லா நெகட்டிவ்னஸ்க்கோ, என்னுடைய எல்லா உலக பிரகாரமான காரியங்களுக்கோ, ஆசைகளுக்கும் எல்லாத்துக்குமே நான் செத்துட்டேன். நான் போடுற உடை, நான் வாங்குற மெட்டீரியல், எந்த காரியமா இருந்தாலுமே, நான் சம்பாதிக்கிற நான் என்ற காரியமா இருந்தாலுமே எல்லாமே நான் செத்துட்டேன், நான் ஆவியில எழும்பி இருக்கேன், இப்போ நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆவியில முழுமை அடைந்திருக்கிறேங்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் ஞானஸ்தானம். நீங்க ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் ஆவியில, நான் மறித்து நான் ஆவியில வாழ்ற அப்படிங்கிறது உணர்றீங்க பாருங்க, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க பாருங்க. இட் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி சப்கான்ஷியஸ் மைண்ட். என்னன்ட்டு தி ரியாலிட்டி ஆஃப் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், என்ன நடந்துச்சு, அந்த ரியாலிட்டி என்ன, நான் மறித்து நான் ஆவியில எழுந்த அந்த ரியாலிட்டியை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் ஞானஸ்தானம். உங்களுடைய ஆவியில நீங்க எழுந்திருக்குது. அண்ட் ஹவு காட், இதுதான் ரொம்ப முக்கியம், அண்ட் ஹவு காட் இஸ் ரிலேட்டட் டு யூ நவ். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஆவியில வாழ்றேன்னு சொல்றீங்க, நீங்க இயேசுவோட என்ன உறவுல இருக்கிறீங்க அது தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்படின்னா கிறிஸ்துக்குள்ள என்னோட அடையாளம் என்ன, ஹவு டு ஐ லுக் myself, how do you look yourself? நீ ஞானஸ்தானம் எடுத்து மரித்து உயிர் தெழுந்துட்ட, நீ ஆவில இப்ப நீ இருக்கிறன்னா, நீ உன்னை எப்படி, உன்னோட அடையாளம் நீ எப்படியா பார்த்துன்னு இருக்கிற, உன் வாழ்க்கையில நீ எப்படி பார்த்துன்னு இருக்கிற, இதை நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க பாரு. இல்ல நான் செத்தாச்சு, இந்த உலக பிரகாரமான காரியம் என்னதல்ல, இந்த உலக பிரகாரமான ஆசைகள் என்னதல்ல, இந்த என்டர்டெயின்மெண்ட்ஸ், இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த மன்னிக்க முடியாத தன்மை, இது என்னது இல்ல, இது எல்லாமே செத்து போச்சு, நான் இப்ப ஆவியில கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேங்கிறது நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க பாரு, அதுதான் உண்மையான ரட்சிப்பு ஞானஸ்தானம். Praise God. Thank you Jesus.
என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க போறீங்க? ஞானஸ்தானம் எடுத்ததுனால உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க? என்ன அடையாளம்னா இட் இஸ் நாட் யூ ஆர் மீ, நாட் பை யோர் எபிலிட்டி ஆர் மை எபிலிட்டி. உன்னாலையும் இல்லை, என்னாலையும் இல்லை, உங்களோட திறமைனால இல்லை, ஏன் திறமைனால இல்லை. இட் இஸ் ஹிஸ் டியூட்டி, ஹிஸ் எபிலிட்டி. இது நீங்க உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, இதுதான் ஞானஸ்தானம். அவருடைய கையில இருக்குது, அவர் தான் எல்லாமே சரி, அவரோட டியூட்டி. எனக்கு பிரச்சனையா அவரோட டியூட்டி. பிரைஸ் காட். எனக்கு போராட்டமா அவரோட டியூட்டி, ஹெல்த் அவரோட டியூட்டி, தேவைகள் அவரோட டியூட்டி. என்னால முடியாது, அவர்னால மட்டும்தான் முடியும். பிரைஸ் காட். இதுதான். சோ அப்ப என்னன்னா தண்ணியில முழுகி எழுந்திக்கிறோம். முழுகிறதுன்னு சொல்றோம் அந்த வசனம். இம்மர்ஸ்ட், இங்கிலீஷ்ல வந்து இம்மர்ஸ்னா அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே தண்ணியில முழுகி வர்றது. அப்போ தண்ணியில முழுகி ஏந்திக்கிறது ஞானஸ்தானம் இல்லை. நீ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது என்ன அர்த்தம்னா யூ ஆர் இம்மர்ஸ்ட் இன்டு த ஹெல்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவோட ஹெல்த்துக்குள்ள முழுகி ஏஞ்சி வர, இயேசு கிறிஸ்துவோட ரிச்னஸ்ல முழுகி ஏஞ்சி வர. Immerse the richness of Jesus Christ. Immerse the health of Jesus Christ. Immersed in the victory of Jesus Christ. தேவனுடைய இயேசுக்குள்ள ஜெயத்துக்குள்ள முழுகி ஏஞ்சி வெளியே வர. Praise God. Praise God. This is so powerful. நீ எதிர போய் முழுகி ஏஞ்சி வர, தண்ணியில முழுகி ஏஞ்சி வந்தனா உன் வாழ்க்கை மாறாது. நீங்க இன்னைக்கு தண்ணியில முழுகி ஏஞ்சி வந்திருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறாது. மாற வாய்ப்பே இல்லை. அதே ஃபினான்ஷியல் இஷ்யூ, அதே ஹெல்த் இஷ்யூ, அதே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதே வேலை விஷயத்துல பிரச்சனை, அதே ஆசைகள். இது என்னால் விட்டு இருக்க முடியாது, அதனால அந்த ஆசை, இந்த ஆசை, எல்லாமே இதுலேருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் மாறலைன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ள முழுகல. யூ மஸ்ட் பி இம்மர்ஸ்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ இயேசுக்குள்ள பரிபூர்ணம் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? பரிபூர்ண ஹெல்த், பரிபூர்ண ரிச்னஸ், கம்ப்ளீட் விக்டரி. அப்போ அவருக்குள்ள மூழ்கும் போது நீங்க என்ன ஆவறீங்க? கம்ப்ளீட். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? இன் ஹிம் யூ ஆர் கம்ப்ளீட். பிரைஸ் காட். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை மணி நேரம், அதாவது தேவன் கூட எத்தனை மணி நேரம் கொடுக்குறீங்க, இல்ல எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு இருக்கிறீங்க அவரை, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அவர் கூட, எந்த அளவுக்கு அவரை சிந்திச்சுனே இருக்கிறீங்க. Praise God. Hallelujah. Thank you Jesus. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இப்போ இயேசு என்ன தரித்திரரா? இல்லை. ஆனா யாருக்காக தரித்திரமானன்னு சொல்றாரு? என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பாவர்ட்டி அவர் எடுத்தார். ஃபினான்ஷியலா நம்ம பாவர்ட்டி அவர் எடுத்தார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே அப்படிதான் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு சில்வையில். உன் பாவர்ட்டி அவர் எடுத்து அவரோட ரிச்னஸ் உங்களுக்கு கொடுத்தார். உங்க நோவை அவர் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்த் கொடுத்தார். உங்களுடைய வேற என்ன கர்ஸை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாவத்தை எடுத்து உங்களுக்கு நீதிமான் ஆக்கியிருக்கார். எல்லாமே அவர் எடுத்துட்டார். இப்போ உங்களை நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறாருன்னா பரிபூர்ணமா ஆக்கியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன மாதிரி கவனன்ட், அதாவது யாருக்கு கவனன்ட் நான் சொன்னேன்? நமக்கல்ல, காடுக்கும் ஜிஎஸ்க்கும் கவனன்ட். இப்ப எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அந்த 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 உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும், அதாவது பைபிள்ல இருந்து ஜெனசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ரெவலேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் யார் சுதந்திரித்து இருக்கிறது? இயேசு சுதந்திரிக்கிறார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப எல்லா ஆசீர்வாதமும் அவர் சுதந்திரித்து இருக்கிறாரு. அவருக்குள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்போ எல்லா ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரித்து இருக்கிறோம். Inherited. We have inherited all the blessing. பைபிள்ல எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், இது எந்த ஆண்டவர் என்ன எடுத்துக்கோங்க. இந்த ஆசீர்வாதம் என்னது, இந்த ஹெல்த் எந்த எடுத்துக்கோங்க. இந்த இந்த பாவர்ட்டி என்னதல்ல, எனக்கு ரிச்னஸ் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவர், இந்த ஆசீர்வாதம் என்னது எடுத்துக்கோங்க சொல்லி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மள அவருக்குள்ள என்னவாக்கி இருக்கிறாரு? பரிபூர்ணமாக்கி. இதை நம்ம புரியணும் ஃபர்ஸ்ட். அப்படி நீ பரிபூர்ணமா இருக்குன்னு புரிஞ்சா இனி உலக பிரகாரமான காரியங்களை நம்ம நோக்கி பார்க்கவும் மாட்டோம், பேசவும் மாட்டோம், பிரச்சனைகளை பேச மாட்டோம். Praise God. எந்த தேவையில்லாத காரியங்களும் பேச மாட்டோம், எந்த தேவையில்லாத மனிதர்கிட்டையும் நம்ம பேச மாட்டோம்.
Praise God, hallelujah. So என்ன அர்த்தம்? ஐசாயா 43:2, ரோமர் 6:4 நோட் பண்ணி இதை நீங்க போய் படிச்சு பாருங்க. 6:4 மட்டும் நீங்க படிமா. Therefore we are buried with him. Therefore we are buried with him. அவரோட புதைக்கப்பட்டு through baptism into the death that just as Christ was raised from இயேசு கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தாரோ the death by the glory of the Father, even so we are also should walk in newness of life. Amen. இப்ப தெரியுங்களா புது வாழ்வில் எப்படி நடக்கிறது? newness of life தமிழ்ல என்னக்குதுமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களா. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து உயிர் புதைக்கப்பட்டு உயிர் தெழும் போது நாமளும் அவரோட உயிர் தெழுது இப்ப எப்படி நடக்கணுமா? நம்ம வாழ்க்கையில புதிய வாழ்வா நம்ம நடக்கல. நியூனஸ் ஆஃப் லைஃப் நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேங்கிறதே நமக்கு தெரியல. இதுதான் நியூனஸ் ஆஃப் லைஃப். நியூனஸ் ஆஃப் லைஃப்ல எப்பவுமே ஜாய், சமாதானம், பிரைஸ் காட், எந்த குறையும் இல்லை, எந்த லேக்கும் இல்லை. கண்ணில் பார்க்குற எந்த காரணம் நம்ம நம்பவும் போறது இல்லை. ஏன்னா எவிடென்ஸே இல்லைனாலும் என் ஆண்டவர் எனக்கு முடிச்சிட்டார் சிலுவையில நம்புறதா புதிய வாழ்வு நடக்கிறது. அப்படிதான் அங்க என்ன இருக்குது? யூ வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப். பிரைஸ் காட். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ ரோமன்ஸ் சாப்டர் 7 1-6 இது நமக்கு பால் இங்க என்ன சொல்றாருன்னா 2 ஹஸ்பண்ட் பத்தி பேசுறாரு. பால் என்ன பேசுறாருங்க? 2 ஹஸ்பண்ட் பத்தி பேசுறாரு. Or do you not know, brethren, for I speak to those who know the law, that the law has dominion over a man as long as he lives. Idella deeper. Praise God. For the woman who has husband, okay, நான் இந்த அப்டேட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம கீழே படிக்கலாம் 4வது வசனம். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற ஒரு வைஃப் இன்னொரு ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கும்போது இன்னொரு ஹஸ்பண்ட்ட போனாக்கா அது என்னன்னு கூப்பிடப்படுதுன்னா அடல்ட்ரஸ்ன்னு இங்கே சொல்லப்படுது. ஓகே, அவங்க அடல்ட்ரி பண்றாங்க. இதுவே அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டு அவங்க இன்னொரு ஹஸ்பண்ட்ட போனாக்கா ஷீ இஸ் ஃப்ரீ டு கோன்னு இருக்கு. ஃப்ரீ டு கோ. அது என்னதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்ற, அந்த பால் அங்க அப்படி சொல்றாருன்னா, therefore my brethren, 4வது வசனத்தை படிக்கிற, you also have become dead to law through body of Christ, that you may be married to another. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகங்கிறது நமக்கு என்னவா? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இந்த உலகத்துல இருக்கிற காரியம் என்னவா? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். பிரைஸ் காட். இந்த உலகங்கிறது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இந்த உலகத்துல காரியம், ஆசை, இச்சை, பணம், மெட்டீரியல், மேன், ஹியூமன், ஜாப், என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே என்னவா? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட நம்ம வாழ்ந்துக்குன்னு கூடவே இன்னொருத்தர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம அவர்கிட்டயோ பழகணும்னு சொன்னா நம்மள என்னவா கூப்பிடுறது பைபிள்? அடல்ட்ரி பண்றோம். பிரைஸ் காட். adulteress. We are the adulteress. இயேசுவோ வேணும், ப்ரேயரோ வேணும், சர்ச்சோ வேணும், கூட உலகமோ வேணும்னா we are the adulteress. நான் இல்லை, பைபிள் சொல்லு. நீங்கள் படிச்சு பார்க்கலாம் இந்த வசனத்தை. 6 இந்த 7th chapter 1 to 6 நீங்கள் வீட்டுக்கு போய் நிதானமாக படிச்சு பாருங்க. Praise God. Hallelujah. அப்போ இங்கே 5வது வசனத்துல என்ன இருக்குன்னா, for when we were in the flesh, the sinful passions which were aroused by the law were at work in our members to bear fruit to death. இந்த உலக பிரகாரமான காரியம், சின்ஃபுல் பேஷன்ஸ், உலகத்தின் பேஷன், ஆசைகள், இந்த காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய கனி எங்க போதான்? எதுக்கு நேரா போகுதா? சாவுக்கு நேரா போகுதா? சாவுக்கு நேரா போகுதா? ஆனா பட் நவ் we have been delivered from the law, having died to what were held by. எதை நம்ம பிடிச்சு இருக்கிறோம் இன்னைக்கு? What are we holding upon? எதை பிடிச்சு இருக்கிறோம்? எதை விட்டு கொடுக்க முடியல? இந்த ரிச்சுவல்ஸா, ரிலிஜனா, மக்களா, ரிலேஷன்ஷிப்பா, நோயா, பிரச்சனையா, போராட்டமா, எதை பிடிச்சுன்னு இருக்கிறோம்? இதை பிடிச்சுன்னே இயேசு இன்னொருத்தர்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பிடிச்சுன்னு இருக்கிற நாம இப்ப என்ன பண்றோமா? இதுல இருந்து நம்ம என்ன ஆகுறோமா? விடுதலை ஆகுறோமா? விடுதலை ஆகி இப்ப என்ன நடக்குதா? so that we should serve in the newness of spirit and not in the oldness of the letter which is not written. இப்ப எப்படியா? புதிய ஆவியக்குள் நம்ம நடக்கணுமா? புதிய வாழ்க்கையில நம்ம நடக்கணுமா? Praise God. 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, to him who was raised from the dead, that we should bear fruit to God. யாருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணுமா? தேவனுக்கு கனி கொடுக்க. இப்போ இங்க என்னன்னா, கனி எப்படின்னா நேச்சுரல் திங். கனி எப்படி வருமா? நேச்சுரலா வரும்.
கனி எப்படி ஆட்டோமேட்டிக்கா வருமா? கனி ஆட்டோமேட்டிக்கா விழும். இப்போ ஒரு மரம் இருந்துச்சு, அது வளர்ந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? அதுல ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரல் திங். Bearing fruit is a natural thing. Okay, so when branch remains in the trunk, eventually you bear fruit. Fruit comes. அப்போ ஒரு கிளை, அதாவது அந்த ட்ரங்க்ல பிரான்ச் கனெக்டடா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? அந்த பிரான்ச் அந்த கிளையில இருந்து அந்த பிரான்ச் வெளியில வந்துடுச்சுன்னா, அறுத்து போட்டுட்டாங்கன்னா அங்க என்ன வரும்? கனி வருமா? வராது. ஓகே, bearing fruit is natural outcome நான் சொன்ன மாதிரி. பட் the branch remains in trunk. அப்போ என்னன்னா, நம்மளுடைய ட்ரங்க் நம்ம தான், அதாவது பிரான்ச் நம்ம தான். ட்ரங்க் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல ஃப்ரூட். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுல இப்போ வந்து ஒரு பிரான்ச், அதாவது ஒரு ட்ரங்கோட ஒரு பிரான்ச் ஒட்டி இருக்கும்போது அது ஃப்ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுல அது ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகுது. ஸோ நம்மள ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது, நான் இறங்கி வேலை செஞ்சு நான் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அவரோட இணைந்து இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வி பேர் ஃப்ரூட், நாட் ப்ரொடியூசிங், வி பேர் ஃப்ரூட். இதை புரிஞ்சுக்கணும். கனி நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேர் பண்ணுவோம், அதை தாங்கி பிடிப்போம், தவிர நம்ம இறங்கி எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. ப்ரொடியூசர் இஸ் காட். பிரைஸ் காட். அப்போ பால் என்ன சொல்றீங்கன்னா, we are married to the new man. யாருக்கு நம்ம மனவாட்டியா இங்க இருக்கிறோம்? married to whom? புதிய covenant, new man. யார் அந்த நியூ மேன்? இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க மெயின் என்ன? பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அந்த உள் மனது, பவர் ஆஃப் அந்த இன்டெலெக்சுவல் மைண்ட் இல்ல, சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர். என்ன இங்க என்ன பவர் அப்படின்னா, நான் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நான் ப்ரோக்ராம் பண்ணாம விட்டேன்னா I will start bearing the fruit to death. Powerful. நான் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நான் ப்ரோக்ராம் பண்ணாம ஆயிட்டேன், வார்த்தையினால நான் ப்ரோக்ராம் பண்ணாத ஆயிட்டேன், நான் இயேசுக்குள்ள முழுமையா இருக்கிறேன்னு புரியாம ஆயிட்டேன், உலகத்தினையும் கல்யாணம் பண்ணிக்கின்னு இயேசுவே கல்யாணம் பண்ணிருக்கிறேன் அப்படி ஆயிட்டேன்னு சொன்னா, நான் கனி எதுக்கு நேரம் என் கனி போகுது? சாவுக்கு நேரம் போகுது. மேபி இப்போ கலர்ஃபுல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம். அதுதான் நம்ம பார்த்த க்ரூக்கெட் ஹார்ட். கலர்ஃபுல்லா தெரியும் எல்லாமே, ஆனா நம்ம ஏமாந்து போய்க்கிறது நமக்கே புரியாம இருக்கும். பிரைஸ் காட். நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட்னு தோணலாம், ஆனா நம்ம க்ரூக்கெட் ஹார்ட் நமக்கே தெரியாது. பிரைஸ் காட். ஹalleluya. அப்ப ரோமர் நம்ம படிச்சு இருக்கிற காரியத்துல என்னன்னா, பவர்ஃபுல் ட்ரூத் என்ன அப்படின்னா, 5வது வசனத்துல 6வது வசனத்துல பாருங்க, but now we have been delivered from the law, having died what we were held. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வேர்னா என்னன்னா பாஸ்ட். we were, நம்ம எப்படி இருந்தோமா? பழைய மனுஷனா இருந்தோம். we were past, flesh life, மாம்சத்தின் வாழ்க்கை. அதாவது நீங்க இப்ப இயேசுவை அக்செப்ட் பண்ணணும். நாங்க என்ன இருக்குது வசனத்துல, பட் ஒன்ஸ் யூ அக்செப்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போ நீங்க இயேசுவை நீங்க அக்செப்ட் பண்ணீங்களோ, இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்களா? யூ ஆர் இன் ஸ்பிரிட். நீங்க என்னவா இருக்கிறீங்களா? ஸ்பிரிட். இப்போ நம்ம எக்ஸாமின் பண்ணோம், நான் இன்னும் பாஸ்ட் லைஃப்ல இருக்கிறேன்னா இல்ல ஸ்பிரிட்ல இருக்கிறேன்னா? பாஸ்ட் லைஃப் ஃப்ளஷ் பாஸ்ட் ஆயிட்டு இருக்குதா, இல்ல இன்னும் நம்ம வந்து ஃப்ளஷ்லேயே இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அக்செப்ட் பண்ண. அப்ப ஃப்ளஷ் லைஃப் எப்படி இருக்கணும்னா, நம்ம கடந்த மனுஷனா, கடந்த வாழ்க்கையா இருக்கணும். மாம்ச ரீதியான வாழ்க்கை நமக்கு எப்படியா இருக்கணுமா? கடந்த வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம எதுல நடக்கிறோமா? நியூனஸ் ஆஃப் லைஃப். we are walking in the newness of life. praise god. அப்ப ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எப்படின்னா மாம்சம், 5 அறிவு. போன வாரம் சொல்லி கொடுத்தேன் 5 அறிவுனா என்ன, 6வது அறிவு யாருக்கு இருக்கும் நான் சொல்லி கொடுத்தேன். ஓகே, அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு சொன்னா அந்த மாம்சமும் அந்த 5 அறிவும். பிஃபோர் கிரைஸ்ட் டைட், இயேசு நமக்காக மரிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம எதுல இருந்தோமா? மாம்சத்துல இருந்து. நம்ம எப்படி இருந்தோமா? the moment we accepted Jesus Christ, இயேசு எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணி நமக்கு இதயத்துல ஒரு வார்த்தையை அனுமதிச்சோமோ, now flesh life became a past life. flesh life இப்ப என்னவாயிடுச்சு? past life. ஏன்னா அது we were once, இப்போ இல்ல. praise god. hallelujah. so first husband எப்படின்னா, இது நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. first husband எப்படின்னா, you are developing internal awareness based on 5 senses. உங்களோட 5 அறிவு நீங்க பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட நீங்க இருக்கிறீங்க, உலக பிரகாரமா இருக்கிறீங்க, உலக பிரகாரம் என்டர்டெயின்மெண்ட், உலக பிரகாரம் காரியங்கள் எல்லாமே மாம்ச ரீதியா நீங்க இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்களா? உங்களோட இன்டர்னல் அவேர்னஸ் எல்லாம் எதை சார்ந்து இருக்குது? உங்களோட 5 அறிவை சார்ந்து இருக்குது. அதை வச்சுதான் நீங்க டிசைட் பண்றீங்க, அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை ஓடுது.
இப்போ என்னன்னா இந்த 5 அறிவு when you are in 5 sense, நீங்க என்ன மாதிரியான கனிக்கு நீங்க நேரா போய் இருக்கிறீங்க? திரும்ப நான் ஏன் ரீஹைட்ரேட் பண்ணேன், இது உங்க மனதில் சாவுக்கு நேர். இஃப் யூ ஆர் இன் யோர் செல்ஃப், நீங்க ஃப்ளெஷ்ல இருக்கிறீங்கன்னா நீங்க சாவுக்கு நேரா போய் இருக்கிறீங்க. அது நமக்கு இப்போ தெரியலனாலும் ஒரு நாள் அது ஆவறதுக்கு முன்பதாக நம்ம விஜிலண்டா ஏஞ்சிடணும். நம்ம இப்போ ஸ்பிரிட்ல இருக்க ஞானஸ்தானம் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு நீங்க எந்த லைஃப்ல வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க? பாஸ்டா, இல்ல முதல்ல ஹஸ்பண்ட் கிட்டயா, இல்ல செகண்ட் ஹஸ்பண்ட்ல, இல்ல 2 கூட வாழ்ந்துன்னு அடல்ட்ரஸா இருக்கிறோமா? அது ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு இல்லையா? அடல்ட்ரஸ் யாருக்குமே பிடிக்காத ஒரு வார்த்தை, யாருமே பிளேம் பண்ண இஷ்டம் இல்லாத ஒரு வார்த்தை இல்லையா? பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ ஃப்ளெஷ்னா என்னன்னா நம்மளுடைய மாம்சம் பேரிங் ஃப்ரூட் டு டெத். என்னன்னா அப்படின்னா ஃப்ளெஷ்னா என்னன்னா வரி, ஃபியர், பிட்டர்னஸ், sin, angry, unforgiveness, self, அதான் ஃப்ளெஷ். இது எல்லாமே ஐ தான். அண்ட் ஆசைகள், இச்சைகள், pride, பெருமை, அன்கன்ட்ரோலபிள், இது எல்லாமே மாம்சம். இது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நம்ம வர மாம்சம் என்னவான்னு உங்களுக்கு புரியாத போயிடும். இது எல்லாமே ஃப்ளெஷ். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இன்னைக்கு நம்ம யார் கூட வாழ்ந்துன்னு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் அன்பிலீஃப். கரெக்ட். ஆமாம், எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. பிரச்சனை வரும்போது பயப்படுறது, பிரச்சனை வரும்போது விழுந்து போறது, பிரச்சனை வந்து ஆண்டவரை ஏன் எனக்கு அனுமதிச்சுங்கிறது, பிரச்சனை வரும்போது உயிரோடு இருக்கிறத செத்து போறதே மேலே, நீ சாவு நான் சாவு, சாவான வார்த்தைகள், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துன்னு இருக்கிறோம்? கூடவே செகண்ட் ஹஸ்பண்டும் வேணும்னு இருக்கிறோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஒன்று தான், ஏசு கிறிஸ்து மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு நம்ம செத்துட்டு செகண்ட் ஹஸ்பண்ட் நம்ம வந்து மனவாளனை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் மாற்றுதான். நம்மளால அவருடைய சிந்தனை விட்டு விலகவே முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்டிங்கன்னாக்கா எவ்வளோதான் வேலை இருந்தால் அந்த ஹஸ்பண்ட் எண்ணத்தில் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு சின்ன பிரேக் வந்து உடனே கால் பண்ணுவாங்க, போயிட்டு பண்ணுறீங்களா? அப்போ ஏசு நம்மளுடைய ஹஸ்பண்ட்னா அப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க எப்படி இருக்கணும் ஏசு கூட. நீங்க சொன்னீங்க பாருங்க, சப்கான்சியஸ் மைண்ட்ல நீ என்ன இன்னைக்கு பதிய வச்சுன்னு இருக்கிற, கண்ணை முழிச்சா என்ன வருது உன் மைண்ட்ல, அவங்க தான் உன் ஹஸ்பண்ட். கண்ணை முழிச்ச உடனே எனக்கு இது நோவுது, கண்ணை முழிச்ச உடனே எனக்கு இது பிரச்சனை, இன்னைக்கு கண்ணை முழிச்சோட வேலையில ஐயோ இப்படி இருக்குது, கண்ணை முழிச்சோன்னா இவங்க அவங்க அதை இதை யோசிச்சா நீ இன்னும் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட இருக்கிற. கண்ணை முழிச்சோன்னு அன்பு ஆண்டவரே உங்க அன்பு எவ்வளவு அமைதியாக்குது, எவ்வளவு அற்புதமாக்குது, எவ்வளவு அழகாக்குது, உங்க அன்பு என்ன எவ்வளவா பாதுகாக்குது. நீ முழிக்கும் போதே இது வந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவ மனவாளனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. பிரைஸ் காட், ஹalleluya, thank you. ஸோ என்னன்னா you're baptized அப்படின்னா என்ன அர்த்தம்? பேப்டைஸ்ட்னா immersed. அதுக்கு அர்த்தமே என்ன? பேப்டிசம்க்கு என்ன அர்த்தம்? immersed. immersed முழுகுவது. immersed எதுல முழுகுறது? தண்ணில இல்ல. முழுக்கிற அவஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியும், அதெல்லாம் இல்லை. இதெல்லாமே நம்ம உலக கற்றுக் கொடுத்த காரியங்கள். முழுக்கிற அவஸ்தானம் என்ன அர்த்தம்? இயேசுக்குள்ள முழுகி போவதுதான். பிரைஸ் காட். இயேசுக்குள்ள முழுகி போகும்போதுதான் நீங்க என்னவாகிறீங்க? பிரைஸ் காட். உங்களுடைய நியூனஸ் ரீப்ரோக்ராம் ஆகுது. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் நியூ இமேஜ். இப்போ என்ன ஆகுது? பழைய மனுஷன் பழையக்காரி எல்லாம் போகி உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இப்போ என்ன ஆகுது? ப்ரோக்ராம் ஆகுது. அதான் ஸ்டார்டிங் சொல்றேன், ஹவு டு ப்ரோக்ராம். நீ எப்போ ப்ரோக்ராம் பண்றியோ இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆவி கம்ப்ளீட்டா இருக்குதா, அதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கா. இப்போ ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் அவுட் சைட், எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்க்கறத நம்ம பார்த்தோம். இந்த சப்கான்சியஸ் மைண்டை நீங்க ரினியூ பண்ணும்போது நான் வந்து கிறிஸ்துவுக்கு தான் மனவாட்டி, இந்த உலகத்துக்கு அல்லன்னு நீங்க எப்போ புரிந்து கொள்கிறீங்களோ இப்போ உள்ள ஆவிக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வெளியே நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. பிரைஸ் காட். ஒன்னொன்னா சேஞ்சஸ் பார்க்க. இப்போ இந்த 2 வாரத்தை எவ்வளோ சேஞ்சஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. அமேசிங். இன்னும் 3 வாரத்தில் நீங்க அநேக காரியங்கள் பார்க்க போறீங்க. பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ இஃப் யூ டு நாட், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இஃப் யூ டு நாட் ஆக்டிவ்லி ப்ரோக்ராம் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் யுவர் செல்ஃப் பேஸ்ட் ஆன் த நியூ இமேஜ், புதிய மனிதன் புதிய சாயல்ல வச்சு அது சார்ந்து உன்னுடைய சப்கான்ஷியஸ் ரினியூ பண்ணலன்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு அறியாமலேயே உங்களுடைய மைண்ட் என்ன ஆகணும்? கான்ஸ்டண்டா இந்த உலக பிரகாரமா ப்ரோக்ராம் ஆயினே இருக்கும். அப்போ நீங்க 2 கண்ணோட வாழணுமா கட்டாயத்துல இருப்பீங்க. பிரைஸ் காட், ஹalleluya. ஸோ உங்களோட திங்கிங், உங்களோட லிவிங், இது எல்லாமே ஓல்ட்னஸ் லைஃப்ல இருந்து சேஞ்ச் ஆகணும். பழைய மனிதன் பழைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும். பிரைஸ் காட். ஸோ உங்களை நீங்க இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க, இதுதான் முக்கியம்.
உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 3 things. நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. 2வது முழுகி இருக்கீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள, நியூ சாயல், நியூ இமேஜ்ல. 3வது யூ ஹேவ் டு ரீப்ரோகிராம் யுவர் செல்ஃப். நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம், நாலஞ்சு ஜோ பண்ணலாம், இன்னைக்கு போயிட, நாளைக்கு பார்த்துக்கலாம், டைம் வரும்போது பார்த்துக்கலாம். இல்லை, இன்னைக்கு இப்போ ரீப்ரோகிராம் நீ பண்ணலன்னா அந்த கேப் போதும் உங்களுடைய இந்த உலக பிரகாரமான காரியங்களை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும். Praise God. Hallelujah. So learn to see yourself through the new man. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இன்டர்னலா நீங்க 5 புலன்களை 5 சென்சஸ் சார்ந்து நீங்க வந்து எல்லா பண்ணிட்டு. இப்போ என்ன நடக்கும்னா உங்களோட இன்டர்னல் எப்படி மாறும்னா புதிய மனிதனை சார்ந்து எல்லாமே இப்போ என்ன ஆகுது? ரீப்ரோகிராம் ஆகுது. இப்போ என்ன ஆகுது? ரீப்ரோகிராம் ஆகுது. ஸோ when your heart changes, உங்களோட இதயம் மாறும்போது then external life, நான் சொன்னேன் இல்லையா, external life will align based on the new man. Praise God. இப்போ நீங்க வந்து உலகத்துல அவருடைய பரிபூர்ண ரிச்னஸ், பரிபூர்ண ஹெல்த், பரிபூர்ணமான விக்டரி எல்லாமே பார்க்கலாம். Praise God. Hallelujah. என்ன